Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான பெரிய வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்தியா எந்த அவசரத்திலும் நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விரைவில் இந்தியாவுடன் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என கடந்த வாரம் அறிவித்திருந்தார். ஆனாலும் ஒப்பந்தம் தொடர்பான சிக்கல்கள் காரணமாக ஒப்புதல் நிலை தாமதமாகி வருகிறது. அமெரிக்கா இந்தியாவின் விவசாயம் மற்றும் பால்வளம் போன்ற துறைகளில் சந்தையை திறக்க கோரி வருகிறது. ஆனால் இந்தியா நாட்டின் முக்கியமான துறைகளை பாதிக்கும் எந்த முயற்சியையும் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இதுகுறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவிக்கையில், வர்த்தக ஒப்பந்தம் இந்தியா மற்றும் அமெரிக்கா இருவருக்கும் நன்மை தரும் வகையில் இருக்க வேண்டும். குறிப்பிட்ட காலக்கெடு அல்லது மற்ற அழுத்தங்களின் அடிப்படையில் ஒப்பந்தம் செய்ய முடியாது. நாட்டு நலனே முதன்மை. முழுமையாக ஆலோசிக்கப்படும் ஒப்பந்தங்களை மட்டுமே ஏற்க இந்தியா தயார் என தெரிவித்துள்ளார். இந்தியா தற்போது ஐரோப்பிய யூனியன், நியூசிலாந்து, ஓமன், சிலி, பெரு உள்ளிட்ட நாடுகளுடன் ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும், பரஸ்பர நலன்கள் உறுதி செய்யப்படும் வகையில் மட்டுமே ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்திடும் என்றும் அவர் தெரிவித்தார்.